என்று மீண்டும் மீண்டும் மாறாத நன்மையான ஆண்டவரே நான் துதிக்கிறோம் ஐயா, ஆசீர்வதிக்கிறோம். அருமையான எங்களது புதிய செய்திக்காக பசங்க பவுல் ஆலயத்துக்காக உங்களுக்கு நன்றி ஐயா. திருச்சி மக்களுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் எங்கள் திருச்சியை இன்னும் வளர்ச்சியாக நடத்தி செல்லும்படியாக தர்ம ஞானஸ்நானி மூலமாக இணைக்கப்படவிருக்கிறதான நல்ல அருமையான அன்புக்குரிய ஆத்மாவுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக அன்பு பெற்றோர்களுக்காக சுஸ்திரம், அருமையான அன்பு தாத்தா மாற்றவர்களுக்காக நன்றி தகவலை கத்தம் பிள்ளைகளாக உறவினர்களாக நண்பர்களாக அலுவலர்களாக நினைத்து குடியிருக்கிறார்கள். கத்தர் மனங்களை தொடர்ந்து ஞான ஆர்த்திக்காக நாட்டம் செய்கிறார்கள். உங்கள் கரத்திலே எங்களை காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆர்த்திக்கு முதல் நிறைய மட்டும் ஒரு பிரசன்னம் தகவலை வழிநடத்தும்படியாக நாம் வேண்டிக் கொள்கிறோம். கத்தர் மனங்களே ஒரு திவ்ய கட்டோடு கொடுக்கின்ற நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்ய குறிப்பாக அமெரிக்கான அருமையான போடுவதற்கு அசுத்தரம் கத்தர் மனங்களை பயன்படுத்துகிறார்கள். வார்த்தைகளோடு கூட பேசுகிறார்கள். இதனுடைய கற்பனைகளோடு அதோடு இன்னைக்காக காரணமாக அவர் எழுதிட்டு கீழங்களுக்கு 235 பாடுவோம். கீழங்களுக்கு 235 பாடுவோம். ஒருவன் ஜலத்தினாலும் பசுத்த ஆவிகளினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது என்று நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து சொல்லி இருக்கிறதினாலும் சுபாவமாய் அருமையான நாளில் ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்திருக்கின்ற பிள்ளைகளிடத்தில் இல்லாத நன்மை அதற்கு கிடைக்கும்படி நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனாகிய பிதாவை நோக்கி இந்த பிள்ளைக்காக ஜலத்தினாலும் பசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீவனுள்ள அவயவமாகும்படி அவர் தமது மிகுந்த காரணத்தினால் செய்திட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யும்படியாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவுள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஜலத்தினால் அழியாதபடிக்கு தேவனே இரக்கமாய் அவர்களை பேழைத்தக்காத்து ரட்சித்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக சேதமின்றி நடத்தி அதனால் உமது பரிசுத்த ஞானஸ்நானத்தை அடையாளமாக காட்டி உம்முடைய பெரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே பெற்ற ஞானஸ்நானத்தில் ஞான பிரகாரமாய் பாவத்தை போக்கும் ஸ்நானமாக ஜலத்தை பரிசு செய்கிறேன். தேவனே, இந்த பிள்ளையை இரக்கமாய் கண்ணோக்கி இவள் உமது கோபத்துக்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாக பேழையில் சேர்க்கப்படவும் விசுவாசத்தில் உறுதியாகி நன்னம்பிக்கையில் மகிழ்ந்து அன்பில் வேரூன்றி சஞ்சலம் நிறைந்த உலகமாகிய சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவகரையை சேர்ந்து சதா காலமும் உம்முடைய அரசாளமும் பரிசுத்த ஆவியினாலே இவளை கல்வி சுத்திகரிக்க வேண்டும் என்று உமது அளவில்லாத இரக்கத்தின் நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யார் சமர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் முதல் எழுதிய சுவிசேஷ வாக்கியத்தை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவானவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதவர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது. ஜெபிக்கும்படியாக நல்ல ஆண்டுடைய வார்த்தையை உங்களோட கையில் கொடுக்கும்படியாக அருமையான அன்புடைய குடும்பத்தின் பிள்ளைகளுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த நாளில் நம்ம மத்தியில் வருகின்றிருக்கிற அருமையான அன்புடைய போதுகள் மாற்றின் ஐயா அவர்களை நமது திருச்செவியின் சார்பாக கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். குறிப்பாக நமது திருச்சபையிலே 6 நாட்களில் நான் வந்திருப்பது ஐயா பேசினாங்க. 2வது குருவானவராக இங்கு இருந்தேன் என்பதாக மறுபடியும் அனைத்திருப்பையினாலே இதை உங்களுக்கு நாங்கள் மறுபடியும் அழைத்து வந்தார் என்பதாக சொல்லி உங்களுடைய அன்பை குறித்தும் அதிகமாக பேசிக் கொண்டார்கள். நாம் பேசிக்கொண்டோம். நல்ல மொழியா ஹல்லேலூயா, நல்ல மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை நானும் அங்கீகரித்தேன். ஏன்னா 3 வருஷம் ஆச்சு நான் நல்ல மக்கள், நல்ல அருமையான உள்ளங்கள், நல்ல அருமையான திருச்சபை யாரும் நம்ம வாழ்த்துகின்றேன். அந்த ஐயா இந்த நாளில் கூட சந்தோஷத்தோடு கூட நம்மத்தில் வருகிறார்கள். அநேக முறை வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஆனால் வர இயலாத சூழ்நிலை, ஆண்டுடைய திட்டம், ஆண்டு சித்தம் இந்த நாளில் நான் உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய சில வார்த்தைகள் கொண்டு பயிர்களும்படியாக நம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக, ஞான பெற்றோர்களுக்காக நல்ல ஞாபகத்திற்கான ஒரு சத்தியத்தை கர்த்தரோடு கூட பேசும்படியாக அவரை அவரோட கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனையில் அவன் வார்த்தைக்கு முக்கியம். வார்த்தை பேசுவது ஐயா சிறப்பானது. எனக்கு அடைக்கிறதுக்கு நான் சபையில் இருக்கும்போது அந்த ஐயா வருகிறது உண்டு. அதனால பேசின செய்திக்கும் நிலையில் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக ஐயா ஒரு வல்லமையான ஊழியராக நான் எடுத்து பயன்படுத்தி வருகின்றார். இந்த நாளில் கர்த்தர் அவரோடு கூட பேசுவாரா? திருச்சபைக்கும் அருமையான திரு நேசமணியன் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் யாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல கர்த்தருடைய நாளில் மாலைகளிலே என்னுடைய அன்பின் சமாதான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. தேவ கிருபை தேவ சமாதானம் எவ்வளவு முக்கியம் நமக்கு. ஆமென் சொல்லலாம். சரி, அன்பானவர்களே, நல்ல இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே அருமையான இந்த குழந்தையினுடைய திருமுழுக்கு ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்து என்னை என்னோடு கூட ஏற்றுக்கொண்ட நம்முடைய திருச்சபையினுடைய போதகத்தினா அன்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சபை ஊழியர்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஐயா அவர்கள் சொல்லணும், எனக்கு உறவினர்கள் தம்பி உறவு இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆரம்பத்தில் இருந்த குருவானவர் என்னுடைய அத்தை பையன். ஸோ அந்த வழியில் அவங்க அக்காவை ஐயாவோட அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த வழியில் எனக்கு அவங்க உறவினர். ஸோ அவங்களோட கூட இந்த ஊழியத்திற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி ஆகாசம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். நான் மணக்காடு இங்கேருந்து மணக்காடு மாறி போனாலும் அந்த சேகரத்தில் இருந்தபோது எனக்கு தம்பி தான் சபை ஊழியராக இங்கே இருந்தார்கள். அப்போது சபை ஊழியராக வரவே மாட்டான். பிடிச்சி இழுத்து கொண்டது அவன் கோயிலில் வச்சு கையில் கால உணர்ந்து நடத்துகிறா அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அவனை பிடிச்சி கொண்டாந்து இன்னைக்கு ஒரு இறைகள் கல்வியெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஒரு இந்த திராட்சை தோட்டத்தில் சபை ஊழிய பணியை செய்ய ஆண்டவர் திரும்பி கொடுத்துருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆக்சுவலாக பெஸ்ட்டோ கல்யாணத்துக்கு வந்திருக்கணும், அதுக்கு வர முடியல. ஆனால் இன்றைக்கு அவனுடைய மகளுடைய இந்த பேப்டிசத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ எதுவானாலும் அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அது நடக்காது. அதுக்காக நான் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். கல்யாணத்தை விட திருமணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சொன்னால் இதை ரொம்ப மேன்மையாக நான் கருதுகின்றேன். ஆண்டவர் நாம் மகிமை வருவார். கொஞ்சம் இந்த பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் அந்த இடத்துல கொஞ்சம்
இந்த திருமுழுக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திருச்சபையில ரொம்ப ஒரு டிஸ்பியூட் கொண்டு வருகின்ற ஒரு சப்ஜெக்ட் அது எப்பவுமே. நீங்க ஒத்துக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். திருமுழுக்கு, பேப்டிசம், ஞானஸ்நானம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா திருச்சபையில இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஸ்பியூட் இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கணும்னா அது திருமுழுக்கு. குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கலாமா கூடாதா, தெளிவு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா கூடாதா, மூழ்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா கூடாதா, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ஞானஸ்நானத்தை வச்சு திருச்சபையில் இருக்கும். பட் இப்போ நான் அதெல்லாம் பேச வரல. இந்த பேப்டிசத்துடைய சிறப்பு தன்மைகளை இந்த ஞான பெற்றோர்களுக்கு நான் சொல்லிட்டு, இந்த குழந்தையை ஆசீர்வதிச்சு ஒரு 2 வார்த்தையை நான் சொல்லிட்டு நான் என்னுடைய இந்த ஆண்டுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஞான பெற்றோர்கள் நீங்கள் 3 பேர் இருக்கீங்களா? 3 சகோதரர் கூட இருக்கிற சகோதரர் நீங்கள் 3 பேர். சரி, இப்போ இந்த பிள்ளைக்கு நம்ம வந்து ஞானஸ்நானம் கொடுக்கணுமா வேண்டாம்? அதான் பெரிய பிள்ளையான பிறகு 3 ஞானஸ்நானம் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு பட்சம் கொஞ்சம் யோசிக்கணும்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல சரியான ஆளாக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? உங்க பேர் என்ன? வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்டிசம் அப்படிங்கிற திருமுழுக்கு அப்படிங்கிற அந்த டாபிக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பைபிள்ல அதுக்கு முழுக்க ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம் கிடையாது. நீங்க அது முழுக்க ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, அல்லது தெளிப்பு ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, அல்லது வயது வந்தவர் ஞானஸ்நானமாக இருந்தாலும் சரி, டைரக்டா நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள்ல ஒரு வார்த்தை கூட டைரக்டா கிடையாது. சரியா? கிடையாது. நம்ம எல்லாருமே தெளிவான ஒரு நோக்கத்தோடு கூட உள்ள வரணும்ல. ஒரு குழப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்றேன். அப்படி நம்ம ஆர்கியூ பண்ணோம் அப்படின்னா அப்ப நம்ம எல்லாரும் எந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கணும் சொல்லுங்க? யோகால போய் எடுக்கணும். நாம இங்க எல்லாருக்கும் யோகாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு எல்லாம் அங்கே போயிருக்கணும். அப்படி முடியாது. ஆனா நம்ம வந்து ஏசப்பா யோகால ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, முக்கிய ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல வந்து என்ன கிடையாது, அது ஒரு சென்ஸே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம், 2 வகையான ஞானஸ்நானம் தான் முன்னாடி கொண்டு வராங்க. ஒன்று வந்து யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க? கைதி ஞானஸ்நானம் கவனிக்கிறவங்களா? ஓகே, சரி. ஒன்று யோவான் ஸ்நானம் கொடுத்த பேப்டிசம், இன்னொன்று இப்போ இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்க பேப்டிசம். இதுல யோவான் ஸ்நானம் கொடுத்த பேப்டிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அன்றைக்கு தன்னை பாவி என்று சொல்லி உணர்ந்தவர்கள் யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு, ஐயா நான் பாவி, நான் மனம் திரும்பிட்டேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துன்னு சொல்லி வந்து யோவான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. சரியா? இன்னைக்கு இருக்கிற பேப்டிசம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரிச்சார். அவர் மரிச்சதுனால என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? ஆதாமுடைய சாபத்தில் வந்த பாவங்கள் கழுவப்பட்டுட்டு நான் பரலோகத்துக்கு இப்போ சுதந்திரப்பட்டேன். பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. இதை அறிக்கை செஞ்சு இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த 2 ஞானஸ்நானம் நல்லா புரிஞ்சுது. இப்போ ஏசப்பா இந்த 2 கேட்டகரியில் எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? ஏசப்பா பேப்டிசம் எடுத்தாங்க இல்லையா? எடுத்தாங்க. இப்போ இந்த 2 ஞானஸ்நானத்தில் ஏசப்பாவை நீங்கள் எந்த கேட்டகரியில் கொண்டு சேர்ப்பீங்க சொல்லுவோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தில் ஏசப்பா சேர்க்க முடியுமா? சான்ஸே இல்லை. அவர் பாவி கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஞானஸ்நானத்தில் சேர்க்க முடியுமா? முடியாது. அவரால் தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். அவங்க சிலுவை மரணத்தில் தான் எடுத்துக்கணும். இப்போ புரிஞ்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த 2லையுமே அவர் சேர்க்க முடியாது. ஆனால் அவருடைய பேப்டிசம் என்பது அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் நடக்க உங்களுக்கு நான் விரும்பலை. ஏன்னா அது பெரிய டாபிக். பழைய ஏற்பாட்டின் முறைப்படி பிரதான ஆசாரியர் பலி செலுத்த போகும்போது அவர் தன்னை சாகாமல் இருக்கும்படி கழுவ வேண்டும் என்பது ஆண்டவர் மோசே மூலமாக எலியாசர் கொடுத்த கட்டளை. இப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஊழியத்தை செய்ய வந்ததுனால அவர் தன்னை அந்த பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி அவர் தன்னை கழுவி கொள்ளும்படியாகத்தான் யோர்தான்ல வந்து என்ன செஞ்சார்? அவர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். ஸோ அந்த 2 டாபிக்கும் நம்ம வந்து அதை சேர்க்க முடியாது. அதனால் இயேசுவோட ஞானஸ்நானத்தை வச்சுட்டே நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்து அவர் அங்கே எடுத்தாங்க. இது வந்து ஒரு சென்ஸ் கிடையாது ஒரு விஷயம். சரியா? சரி. இப்போ குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல நிறைய இடங்கள்ல ஃபேமிலியா வந்து பேப்டிசம் எடுக்கிற வரலாறு இருக்குது. சரியா? பேதுரு வந்து உபதேசம் பண்ணி அங்க கிட்டத்தட்ட 3000க்கு அதிகமான ஜனங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஞானஸ்நானம் எடுத்த போது அதுல நிறைய குடும்பங்கள் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது குடும்பமாக வந்து என்ன செஞ்சாங்க? பேப்டிசம் எடுத்தாங்க. அந்த பேப்டிசம்ல குழந்தைகளும் இருந்திருப்பார்கள் என்பது அன்னைக்கு வந்து நம்ம வந்து கருதக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்ப இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோமே, அடுத்த கொஸ்டின் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது
விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம அந்த குழந்தைங்க என்ன செய்யறோம்? இப்போ வந்து உங்க பிள்ளைங்க இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க தான் அறிக்கை செய்யறாங்க. உங்க ஐயா கேட்கப்பட கேள்விகளுக்கு பதில் யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? நீங்க 3 பேர் தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் தட் சைல்ட், அந்த குழந்தை பேர் நீங்க என்ன செய்றீங்க? அதை வந்து சொல்றீங்க. இதை சொல்லிட்டு இதை அப்படியே மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்காக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த பிள்ளை வளர்றதுல உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. சரியா? ஆனா நான் எப்பவுமே சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்க கையில பைபிள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நாள் வரும், அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அது வளர்ந்து வரும். அன்றைக்கு அதற்கு சுயமாய் சிந்திக்கின்ற அந்த அறிவு வரும்போது திருச்சபை அதற்கு இன்னொரு ஒரு வழிவகை வச்சிருக்கு. அது பேர் என்னது? திருவிருந்து. இது சொல்லப்போனா திடப்படுத்தல். என்னது? திடப்படுத்தல் உண்டா? திடப்படுத்தல் வரும்போது இந்த குழந்தைய வந்து நீங்க என்ன செய்யணும்? திடப்படுத்தல் கொண்டு வரணும். அங்கே கற்றுக் கொடுக்குற காரியங்கள் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் தானா தெரிஞ்சுக்கணும். அந்த விசுவாசத்தோட அந்த பிள்ளை வந்து பேரையுடைய இருந்தாலும் வந்து அவங்க வந்து திடப்படுத்தல என்ன செய்வாங்க? வருவாங்க. ஸோ இதான் நம்முடைய மேரியன் சர்ச் வந்து நமக்கு தந்திருக்கிற ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு வழிமுறை திருமணம். இப்ப சொல்லுங்க, புரிஞ்சுட்டா எல்லாருக்கும்? புரிஞ்சுட்டா புரியலையா? ஸோ இந்த பாப்பாக்கு இப்போ புரியல, ஆனா அவங்க புரிஞ்சு சொல்லுவாங்க. இந்த பாப்பா புரிதல் வரும்போது நம்ம நாளில் இருக்க அதுக்காக 2வது ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அதான் திடப்படுத்தல அந்த பாப்பா வருவாங்க. அவங்களுக்கு மறுபடியும் ஐயா சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு கூட விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஓ அப்படியா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன செய்யும்? திடப்படுத்தல வரும். அன்றைக்கு எல்லாமே அந்த சொன்ன மாதிரி எல்லாம் அதுக்கு விவரமாக தெரியும். அது வரைக்கும் இந்த பிள்ளைக்கு பொறுமையாக பெஸ்டோ, திருமதி பெஸ்டோ, அங்கே நிற்கிற 3 பேர். சரியா? நீங்க 3 பேர், நீங்க தான் பொறுப்பு. நல்லா அந்த பிள்ளைங்க ஜோம் பண்ணுங்க. கிறிஸ்தவ சத்தியத்திலே வளர்வதற்கு வழிகாட்டுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அந்த குழந்தை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். இந்த நாளில் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதமான வசனம் என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 14ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஐசாயா chapter 58 verse 14. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிக்கிறேன். நிறைய உங்களுக்கு பேசலாம். இன்னைக்கு நான் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னா, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாயிலை சொல்லிடுது. மாட்டினையோட வாயில யாருடைய வாயிலை சொல்லிச்சு? ஆண்டவருடைய வார்த்தை. உன்னை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க எல்லாரும் சொல்லிக்கோங்க, நான் பாப்பா சொல்லிக்க பார்ப்போம். இந்த வசனத்தை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிக்கோங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, அது என்ன யாக்கோபுடைய சுதந்திரம்? ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டீங்க நீங்க. அது என்ன யாக்கோபுடைய சுதந்திரம் அப்படின்னா அது என்னங்கிறது நான் இப்ப பார்த்துக்கோ. எல்லாரும் அப்படி நேரம் உபாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க. உபாகமம் புஸ்தகத்துல 32வது அதிகாரத்துல அங்க யாக்கோபுடைய சுதந்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், எல்லாம் கவனமா கேட்க. ரொம்ப பெரிய பிரசங்கமா இல்லை, நான் வாசித்து முடிச்சுட்டு அப்படியே முடிக்க போறேன். சரியா? அங்க என்ன சொல்லிட்டு பாருங்க. கர்த்தர் 9வது வசனத்துல பாருங்க. உபாகமம் 32 9வது வசனத்துல கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன? அடுத்து சொல்றாங்க, பாழான நிலத்திலும் ஊழையிடுகிற பெருமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். முதல் ஆசீர்வாதம் எது? அவர் அவனை கண்டுபிடித்தார். He found him. So இந்த பாப்பாவுக்கு ஆண்டவருடைய கண்டுபிடித்தல் வேணும்ல. அவருடைய கண் பார்வை எப்போதும் குழந்தை மேல இருக்கணும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய கண் பார்வை அவன் மேல
சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். ஆமென். அடுத்தது வயலில் விளையும் மலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாலில் இருந்த வழியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானின் மேலும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கிடாக்கள் வெள்ளாட்டுக்கிடாக்கள் இவருடைய கொழுப்பையும் கொடுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட கொடுத்தார். இதான் யாக்கோபுடைய சுதந்திரம். இந்த யாக்கோபின் சுதந்திரம் அருமையான குட்டி பாப்பா மேல இருக்கணும். ஆண்டவர் அளவில்லாமல் அந்த குழந்தை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். புரிந்திருக்கும் என்பதாக விசுவாசிக்கின்றேன். இப்போதும் அருமையான ஞானஸ்நானம் அந்த குழந்தைகள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தருணம் இது. எனவே பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் கூட ஞானஸ்நானத்தை அருகாமல் வருகின்றபடியாக நான் நடத்துகிறேன். நீங்க சொன்னது எல்லாமே அளவு புரிந்திருக்கும். அதனுடைய அடிப்படையில் சுருக்கமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இப்ப அந்த குழந்தைக்காக பிணியாளிகள். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் அந்த பிள்ளை நீங்க வளர்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபையில குறிப்பாக 3 வார்த்தைகள் சொல்வதுண்டு. 3 வார்த்தைகள் மறக்கப்படாது. மனதாக வைத்துக் கொள்ளுங்கள். வெறுத்து விடுவேன், வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்வேன். 3 வார்த்தை. வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்வேன். எதை வெறுத்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் காரியங்கள், உலக பிரகாரமான எல்லா விஷயத்தையும் எதுவுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வெறுத்து விடுகின்ற ஒரு ஆவிக்குரிய மனநிலைமை. அந்த பிள்ளை நீங்க சொன்னது போல எப்போது வளர்ந்து வருகிறதோ அப்போ திரைப்படத்தில் போகும்போது அந்த பிள்ளை இதே காரியத்தை கற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும். இரண்டாவது விசுவாசிப்பேன். 3 தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உலகத்தில் பிறந்தார், என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், மீண்டுமாக உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் மீண்டுமாக வருவார். இதை நான் விசுவாசிக்கிறேன். 3வது கை கொள்ளுவேன். 3வது சொன்ன கை கொள்வேன். எதை கை கொள்ள சொன்னால் ஆண்டவருடைய வேத வார்த்தைகள், ஆண்டவர் தந்திருக்கிற பைபிளில் இருக்கக்கூடிய சத்தியங்கள், குறிப்பாக 10 கற்பனைகள் மற்றும் சத்தியங்களை கை கொள்வேன். 3 வார்த்தை வந்து நீங்க சொல்லிடலாமா? மீனவர்களாம். வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்வேன். மறுபடியும் வெறுத்து விடுவேன், விசுவாசிப்பேன், கை கொள்வேன். ஐயா சொன்னது போல அந்த குழந்தைக்காக நீங்க இந்த நாள் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணலாம். அந்த குழந்தையுடைய வளர்ச்சி உங்களுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்கணும். நிச்சயமாக அந்த குழந்தை ஆவிக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு அதை மறந்து விடாமல் நீங்க தொடர்ந்து நிறைவேற்ற அன்பை கேட்டுக்கொள்கிறேன். சரியா? இப்போ அந்த காரியத்தில் இப்போ நான் வாசிக்கிறேன். கவனித்து மறுபடி சொல்லி நான் கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த பிள்ளையின் பேராக விசுவாசையும் அதை கிரியும் எல்லாவற்றையும் இவ்வுலகத்தின் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையும் அதை பற்றி பொருளாசைகள் எல்லாவற்றையும் மாம்சைகளை பின்பற்றாத படிக்கு அவைகளால் நடத்தப்படாத படிக்கு அவைகளை எதிர்த்து விடுகிறீர்களா? 2வது விசுவாச பிரமாணங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார் என்கின்ற இந்த சத்தியங்களை விசுவாசிக்கிறீர்களா? நிறைவாக இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அருமையான இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளின் மனவை கைக்கொண்டு வாழ்நாளெல்லாம் அவைகளின்படியே நடந்து கொள்வீர்களா? ஜெபம் செய்வோம். கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுடைய பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்படவும் புதிய மனுஷன் இவளில் உயிர் தெழும்பவும் கிருபை செய்தவர்களும். ஆமென். இவளில் உள்ள மாம்சைச்சிகள் எல்லாம் அழியவும் ஆவிக்குரிமைகள் எல்லாம் பிழைத்து வளர்ந்தேறவும் கிருபை செய்தவர்களும். ஆமென். பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சேர்க்கும்படி இவளுக்கு வல்லமையையும் பலத்தையும் அனுகிரகம் செய்தவர்களும். ஆமென். துதிக்கப்படத்தக்க ஆண்டவரே, இப்படியான யாவரும் பரம குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உமது இரக்கத்தினாலே கிருபை செய்தவர்களும். ஆமென். நித்திய ஜீவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உம்முடைய பெரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது அருமையான விழாவிலிருந்து ஜலத்தையும் இரத்தத்தையும் சிந்தி நம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கண்ணீரை தேவரீர்
கிறிஸ்தை செய்து இதிலே இப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிற அருமையான இந்த மகளை உம்முடைய கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளையாகிய திருச்சபையில் சேர்ந்தவளாய் என்னை நிலைத்திருக்கும்படி எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனுக்கிரகம் செய்தருளும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் மத்தியாய் திருச்சபையில் சேர்ந்து கொண்டு இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வருகிறோம். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இவள் இருப்பது அறிக்கையிட வைக்கப்படாமல் அவர் குடியில் ஆபத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகாலம் கிறிஸ்துவின் முன்னிட்ட சேவைக்கு கூடிய காரியமாய் விளைந்துக்க வேண்டும் என்று குறிப்பாக நீ சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். இந்த ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, உங்கள் ஞானஸ்நானத்தால் உமக்கு பிள்ளையாய் வந்த இந்த பாவதோஷம் நீங்களாம் ஆட்டுக்குட்டிய தீபத்தினால் ஆட்டுக்குட்டிய ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதாக அருமையான அன்பு மகன் ஜஸ்மின் நோராக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய திருச்சபையாகிய மத்தியில் சேர்ந்து கொள்ளப்பட்டதான ஒரு மகளை கர்த்தர் கரந்து தொட்டு ஆசிரியர் நலப்படுத்தும்படியாக நோக்கி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களை நான் கர்த்தர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞான பெற்றோர்களை கர்த்தர் நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு அருமையான இந்த அன்பு மகள் வெஸ்லி நோராவை கிருபையாக நடக்கும்படியாக ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பினால் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது வெளிப்பாடு திருச்சி மக்களாக சமூகத்திலே நாங்கள் துதித்து மையப்படுத்தி உயர்த்துகிறோம். குறிப்பாக இந்த ஞானஸ்நானத்தை துவக்கும்போது நீ மட்டும் நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஆராதனையில ஒவ்வொரு பகுதியும் ஆசிரியத்து உள்ளது தயவுக்கா சூத்திரம் விசேஷமாக அருமையான ஆண்டவரை செய்தி நேரத்தில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. குழந்தை ஞானஸ்நானத்தை குறித்தும் முக்கியத்துவத்தை குறித்தும் எங்களோடு கூட நீ பேசின ஒரு வார்த்தைக்காக சூத்திரம் ஐயா. அருமையான பெற்றோர்களுக்காக ஞான பெற்றோர்களுக்காக நன்றி. விசேஷமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அன்பு வெஸ்லி நோராக்காக நாம் துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம். கர்த்தர் மகளை நீங்கள் ஆசீர்வதித்து உண்மை போல் வளரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. சிறு பிராயத்தில் எப்படியாகவே நல்ல சரீர வளர்ச்சியோடு மனித தயவு தேவ கிருபையிலே வளர்ந்து பெறுகிறீரோ அதே போல் அன்பு வளர்ந்து பெறுக கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறாக. பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய பேசல் எல்லாம் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. இப்பொழுதும் ஆண்டவரே அவருடைய அருமையான ஆண்டவரே உடன்பிறப்புகளுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிற உறவினர்களுக்காக நன்றி, நண்பர்களுக்காக திருச்சி மக்களுக்காக எல்லாருக்கும் நன்றி தகப்பனே. இரு வீட்டாருக்காக சோஸ்திரம் ஐயா. கர்த்தர் ஆண்டவரே ஆவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் கரம் நிறைவாக இருப்பதாக தொடர் நடைபெறக்கூடிய எல்லா வைபவத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. திவ்ய சமூகத்திலே காலத்திற்குமே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக நாளில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அன்பு மகள் வெஸ்லி நோராவோடும் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் எதிர்காலத்தில் ஆசீர்வாதங்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் ஜீவித்து அரசாண்டதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தை சென்று வர கடப்போம். நாளை
அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரோ அடியாலோலோ, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே வா. சந்திக்கா மலர் உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியும் எச்சில் வாயோரோ எனது காயம் மாறும், என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, உன்னாசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழ விட்டேனே. பத்து விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, உன் அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில காட்டுட்டுமா, சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா. அந்த அறிவிப்பால் அன்ப தருவாளே, சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாளே. நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோ, நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே. தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா.
பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல என்ற இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே உன் வாய் பேசும் தாரகையே. பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவமகள் தூங்குகிலே சில தெய்வங்கள் தூங்குகின்ற அழகை கண்டேன். நண்பர்களே, பெஸ்லின் ரோனா அருமையான குட்டி பாப்பாவுடைய பர்த்டே, சேம் டைம் பேப்டிசம் சர்வீஸ், இந்த அருமையான 2 நிகழ்வுகளை குடும்பமாக அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அருமையான அந்த குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஒரு சின்ன நிகழ்வு ஃபஸ்ட்டு தொடர்ந்து மற்ற நிகழ்வுகள் நடைபெறும். நீங்கள் பொறுமையோடு நீங்கள் அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 127 ஒரு சில வசனங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் என்பது. அன்பு பிதாவே, மறுபடியுமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த நிகழ்வுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையிலே அருமையான அந்த குட்டி மகளை கர்த்தர் இணைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரை கொண்டு நிரப்பி ஆசீர்வதித்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட சுவாமி, அருமையான அன்பு பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இனஜன பந்துக்கள் எல்லோரையும் அழைத்து இதை ஒரு விருந்து வைபவமாக இதை கொண்டாடும்படியாக அவங்க கொடுத்த அந்த நல்ல நிகழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்விலே கர்த்தருடைய பிரசனம் இருக்கட்டும். வேதம் சொல்கிறது போல ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாக இருக்கிறது. இந்த நிகழ்விலின் மூலமாய் எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளும் ஒருமித்து ஒன்று கூட எல்லோரும் ஒரு மனதோடு கூட மகிழ்ச்சியோடு கூட இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண அருமையான குட்டி மகளை எல்லோரும் வாழ்த்த நீங்கள் தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசனம் அங்கே இருக்கட்டும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் குட்டி பாப்பாவை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். அவருடைய பெற்றோரை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, அவருடைய 2 பெற்றோருடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்த நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளி எழுத வேண்டும். உலகம் பார்க்க
உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா எப்பா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் நிக்கிறியா தெம்பா எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாம ஒதுங்கி போவாண்டா அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஏ ராசம்மா கேடுங்கானா ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதாப்பா. ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா ரொம்ப தயங்கி நிக்கிறிய ரொம்ப பார்த்து ஓடுறிய ஐயோ ஒன்ன நீயே குறைச்சி எடை போட்டு பாக்குறிய சும்மா வெயிட்ட காட்டணும்டா நம்ம மோதி பார்க்கணும்டா நண்பா எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணும்டா கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே தூக்கியத நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆவாதே யாருக்குமே நீ அடங்காத வெற்றிய விடாதே புலம்புறவன் தமாசு எதிர்த்து நின்னா நீ மாசு மனசில் ஒண்ணு நினைச்சா அது நடத்தணும் நண்பா ஒரு முறைதான் தொட்டாலே மேல கைதான் வச்சாலே திருப்பி அத கொடுத்தாட பீஸ்ட் நீ தாண்டா ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஏ ராசம்மா கேடுங்கானா ராவம்மா ஏ ராவம்மா ஜாலியா ஜிம்கானா ராசம்மா ஏ ராசம்மா சொன்னது சரிதானா சரிதானா சரிதான்ப்பா. ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே டிவா, மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா, மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடை காட்டட்டா, நான் ஹிருத்திக் ரோஷன் வளைவு நெளிவு அது செக்கட்டா, நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான், நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என வச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா சச்சா சச்சா என்
கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னை உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன் இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நீ தூங்கும் போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை கண்ணம்மா கண்ணம்மா காண்பேனா உன்னை கை வைத்து மூடாதே எந்தன் கண்ணை கண்ணீரெல்லாம் ஒன்னா நின்னு உன்கிட்ட பேசணும் கண்ணே கண்ணு ஓ பிஞ்சு பாதம் தீண்டாத நெஞ்சு தீ வச்சு வேகாத ஈர பஞ்சு எந்த நோய்